கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு போனதை நம்ம பார்த்தோம். அதனால அங்க போகும்போது அரண்மனையில் உள்ள செய்தியை அறிவதற்காக சாதோக்கும் அபித்தாரு என்ன செஞ்சாங்க, ஆசாரியர்களை மட்டும் அவங்க விட்டுட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அவங்களுடைய பிள்ளைகள் அகிமாசும் யோனத்தானும் இவங்க 2 பேர்த்திட்டையும் அங்கே நகரத்தில் நடக்கிற செய்தியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் ஆசாரியர்களை நகரத்துக்கு புறம்பே அவங்க வரைக்கும் புறப்பட்டு வந்தவங்கள நகரத்துக்குள்ள அனுப்பி எங்களுக்கு செய்தி அனுப்புறதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதை பார்க்குறோம். அடுத்தபடியாக ஊசாய் வந்தார். ஊசாயும் என்ன செஞ்சாருன்னா, நீங்கள் நகரத்து வரைக்கும் அவரும் வந்தார். அவரையும் என்ன சொன்னாரு, நீனும் நகரத்துக்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி அந்த செய்தியை கேட்டு என்ன செய்யன்னா, ஆகிமாஸ் நம்ம ஆசாரியர்கிட்ட நீங்கள் சொன்னாச்சுன்னா சாதோக்கும் அபியத்தாரும் அங்கே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க பிள்ளைகள் நினைச்சுவாங்க எனக்கு நேசுக்களை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊசாயை அனுப்பிடுறான். ஊசாயை என்ன அப்படின்னா, அகிதோப்பலுடைய ஆலோசனை நினைச்சனும் அபத்தமாக்கணும். அகிதோப்பலும் தன்னுடைய மகன் அப்சலோம்கிட்ட இருக்கிறாங்க செய்தி கேள்விப்பட்டவொடனே அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கணும், அதனால நீ போ அப்படின்னு சொல்லி ஊசாயை அனுப்பிவிட்டார். ஊசாயை அனுப்பிவிட்டு அவங்களோட செய்திகளை ஆசாரியர்கிட்ட சொல்லி தான் அனுப்பிவிட்டது. அதன்படி ஊசாய் என்ன செய்றாரு, இப்போ தாவீதுடைய ஆலோசனை இப்படி கேட்டு நேராக என்ன செய்றாரு, நகரத்துக்குள்ள எருசலேமுக்கு என்ன செஞ்சுட்டாரு, உள்ள வந்துட்டாப்புல. ஆனால் தாவீது ஊசா நகரத்துக்குள்ள வந்துட்டான். அப்சலோமே என்ன செஞ்சுட்டான், அப்சலோம் எப்ரோன்ல இருந்தான். இப்போ அவனும் என்ன செஞ்சுட்டான், எருசலேமுக்கு வந்துட்டான். எப்ரோன்ல தான் பழி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு போய் அங்கதான் ராஜாவாக போறேன்னு எக்கெல்லாம் ஊதிட்டு நடந்தான். இப்போ ராஜா இல்லைன்னு தெரிஞ்சோடனே இப்போ நேரம் என்ன செஞ்சுட்டான், எருசலேமுக்கே வந்துட்டான். இங்கே இருக்கிறான். இந்த சமயத்தில் தாவீது என்ன செய்றாருன்னா, ஒரு மலை உச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போனபோது மேபி போசேத்தின் காரியனாகிய சீபா வரான். மேபி போசேத்து யாரு, யோனத்தானுடைய மகன். யோனத்தான் யுத்தத்தில் மடிந்து போகும்போது அவனுடைய மனைவி தன்னுடைய கணவன் இறந்து போன செய்தி கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய மகன் பேபி பிசாத்தை தூக்கிட்டு ஓடும்போது அவனுக்கு அப்போ 5 வயசு. கீழே போட்டல அவனுக்கு கை கால் முடமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மேபி போசேத் யோனத்தானுடைய மகன் தான் இப்போ தாவீதினுடைய அரண்மனையில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா, தாவீதும் யோனத்தானும் உயிர்க்குறான நண்பர்களாக இருந்ததுனால, யோனத்தான் இல்லைங்கிறதுனால 2 காலம் முடமா இருக்கனால தன்னோட அரண்மனையில் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவருக்குள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் யார் பார்க்கணும்னா சீபாவை பார்க்க சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு முன்னால் சீபா அவனை ஏமாத்திட்டு இருந்தாப்புல. ஆனால் இப்போ அவங்க வயலில் பருவம் செய்தி எல்லாமே என்ன செய்யணும், அவனுடைய ஆசாரியன் உன்னுடைய எஜமான சேரணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரு. ஆனால் அவன் நித்தம் என்னுடைய பந்தியில் தான் ஆசனம் இருப்பான், என்னுடைய அரண்மனையில் இருப்பான். நீங்கள் எரிச்சு அங்கே உள்ளது எல்லாத்தையும் வருமானத்தெல்லாம் கொண்டு என்ன செஞ்சவங்க கொண்டு கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இவன் தந்திரமா என்ன செய்றான் அப்படின்னா, அந்த மேபிபோசேத்தினுடைய வேலைக்காரன் சீபா சவுலுக்கு வேலைக்காரனா இருந்தான். இப்போ சவுளுடைய மகன் யோனத்தான், சவுளுடைய மகன் யோனத்தான் சவுல்ல இறந்து போனனால இப்போ மேபிபோசேத்துக்கு இவன் என்ன செய்றான், வேலைக்காரனா இருக்கிறான். இந்த சமயத்துல காரியக்காரனா இருக்கிறான். இந்த சமயத்துல இவன் தந்திரமா என்ன செய்யறான் அப்படின்னா, மேபிபோசேத்தை விட்டுட்டு இவன் தனியா என்ன செய்யறான் அப்படின்னா, தாவீது ராஜா இப்ப வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க செய்தி கேள்விப்பட்டு இவன் தனியா அங்க போய் பார்க்க போறான். ஏன்னா நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன செய்யறான், அவரை விட்டுட்டு போறான். அது எல்லாருமே அதானே செய்வாங்க, தனக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா மற்றவங்கள மறந்துடுவாங்கல்ல. அதே போலதான் நடிக்கிறவங்க தனக்கு பேர் புகழும் கிடைக்குன்னு சொல்லி நடிக்குன்னு சொல்லி சிவா அடிச்சாரா நேரம் போயிட்டான், அவனை விட்டுட்டு போயிட்டான். அப்போ அங்கே போகும்போது என்னெல்லாம் கொண்டு போறான்னா, பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஒட்டி கொண்டு போறான். ஏன்னா ராஜாவோட நல்ல பேர் வாங்கணும் நடிக்கணும்ல, அதனால 2 பொதிகளை சுமக்கக்கூடிய கழுதையை பார்த்துருப்பீங்களா, அது இந்த கழுதை என்ன செய்யும், பொதி தான் சுமக்கும். அப்படி அந்த பொதி சுமக்கக்கூடிய கழுதையை 2 கொண்டுக்கிட்டு போய் நிறைஞ்சிறான், தாவீதை போய் சந்திக்கிறான். அது மாத்திரமில்ல 200 அப்பங்கள், வற்றலான 100 திராட்சை பழ குலைகள். 100 இப்போ நம்மளே போல திராட்சை பழம் கிடையாது, அது பெரிய கொலைன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாதான் அந்த கொலையை தூக்க முடியும், அவ்வளோ பெரிய கொலை. அது 200 அப்பங்கள், அந்த 100 திராட்சை பழ குலைகள். அடுத்தல வசந்த காலத்து பலனான 100 குலைகள். வசந்த காலத்துனா காயாத பழைகள் 100, 1 துருத்தி திராட்சை ரசம். இதெல்லாம் கொண்டுட்டு இப்போ சீபா என்ன செய்றா, தாவீது ராஜாவை பார்க்கறதுக்கு போறான். அப்போ நேரம் போய் ராஜாட்ட போன உடனே ராஜா இதை பார்த்தோன்னே இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே சீபா சொல்றான், கழுதைகள் ராஜாவின் வீட்டார்கள் ஏறுகிறதற்கும், அப்பங்கள் பழங்களும் வாலிபர்கள் புசிக்கிறதுக்கும், திராட்சை ரசம் வனாந்திரத்துல யாரெல்லாம் விடாய்த்து போயிருக்காங்களோ அவங்களுக்கும் குடிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்றான்.
அப்படி சொன்ன உடனே இப்போ ராஜா கேட்குறாரு, உன்னோட ஆண்டவனுடைய குமாரன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தனியாக வந்திருக்கான்ல, அதனால உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கன்னு சொல்லி கேட்டோன்னு இவன் பொய் சொல்கிறான். என்ன பொய் சொல்கிறான் அப்படின்னா, இன்று இஸ்ரேல் வீட்டார் எல்லாரும் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டான். ஏன்னா சவுளுடைய இப்ப சவுல் தான் அங்க அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. சவுல் மரித்து போனவர் தானே இப்ப தாவீது அங்க அரசாட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதனால இப்ப தாவீது ஓடி போயிட்டாலாம். ஓடி போனதுனால ஜனங்கள்லாம் நினைச்சுவாங்க, நமக்கு ராஜாபதி தந்துருவாங்க, என்ன ராஜாவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி பொய் சொல்றான். அவங்க ராஜாட்ட போய் எழுச்சுறான், பொய் சொல்றான். அப்படி பொய் சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, மேவி விஷயத்துக்கு உண்டான வயல்களை எல்லாமே இவன் தான் பறந்து செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு 15 பிள்ளைகள் 15 விளக்கரங்க இருந்தாங்க. இந்த பிடிங்க அவன்கிட்ட கொடுத்தாப்புல, உண்மையா அவங்களுக்கு கொடுத்தாப்புல. இப்போ எனக்கு தான் ராஜபதி கிடைக்கும், சகல ஜனங்களை என்னை ராஜா வாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னான்னு சொல்லி பொய் சொன்னதுனால, பொய் சொல்லி இப்ப தாவீது இதை நினைக்கல, அதை இப்படிதான் சொல்லியிருப்பான்னு சொல்லி அவர் நினைச்சுட்டாரு. அதனால அவர் நினைச்சுட்டாரு, மேவி விஷயத்துக்கு உண்டான எல்லாமே உன்னோடது ஆயிட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவாவுக்கு சொல்றான், ராஜாவை என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா நினைச்சான், நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இப்போ அவர் எல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டாருல, அதனால இன்னும் முழுசு நமக்கு தரணும், ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிவா ஏமாத்து மே வருஷத்துக்கு ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க கண்களே எனக்கு தேவை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே சொல்லியாச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்றாரு, இப்போ பக்ரி மட்டும் என்ன செய்றாரு வந்திருக்கிறாரு. வனாந்தத்துல இருந்து அந்த மலையில இருந்து என்ன செய்றாரு, இப்ப நேரம் பக்ரி மட்டும் வந்திருக்கிறாரு. அங்க வரும்போது சவுல் வீட்டு வம்சத்தனா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி, சவுல் வீட்டு வம்சம் சவுல் வீட்டு வம்சம் இது பென்யமீன் வம்சம். அவங்க அடுத்தல கேராவின் குமாரனாகிய சீமேயின்னு சொல்லி ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் அந்த சவுலும் பென்யமீன் வம்சத்துல உள்ளவன், இவனும் அவங்கள உள்ள வம்சத்துல உள்ளவன் தானே. அதனால இவன் நினைச்சிடான் அந்தந்த வம்சங்களோட சேரன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல இவன் என்ன செய்றான் அப்படின்னா, தாவீதை பார்த்து தூசித்து கொண்டே வரான். சீமை தாவீதை தூசித்து கொண்டு வரான். எப்படி தூசிக்கிறான்னா, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. தாவீதோடு போற மக்கள்லாம் பலசாலிகள் எல்லாரும் நினைச்சாங்க, தாவீதின் வலதுபுறத்துல இடதுபுறத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மேலும் சிமை என்ன செய்றான், கற்களை தூக்கி எறிகிறான். கற்களை எரிஞ்சிட்டு சிமையை தூசிக்கிறான், ராஜாவை தூசிட்டு ரத்த பிரியனே பெலியாளின் மனுஷனே தொலைந்து போங்க. ரத்த பிரியனா பெலியாளின் மனுஷனா தொலைந்து போன்னு சொல்லி தாவீது நினைச்சான். என்ன தாவீது தான் சவுலெல்லாம் கொண்ட மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு, பெலியாள் மனுஷனே நீ தொலைந்து போன்னு சொல்றான். ஏன்னா நீ சவுலின் ஸ்தானத்துல ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுலின் விட்டார் ரத்தப்படி திரும்ப. ஏன்னா சவுல் ஸ்தலத்துல ராஜாவா நீ ஆயிட்டா, அதனால கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பலியை என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு திரும்ப பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். கர்த்தர் ராஜா பரத்தை உன் குமாரனாகிய அப்சலோன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ சவுல் ராஜா பதவியை நீ இப்படி செஞ்சிடல, இப்போ உன்னுடைய மகன் நினைச்சான், உன்னை விரட்டி விட்டுட்டு அவன் நினைச்சிட ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்றான். அதனால இப்போதும் நீ என்ன செய்யற, அக்கிரமத்தில் ஆகப்பட்டு கொண்டாய், நீ ரத்த பிரியனான மனுஷன் அப்படின்னு சொல்லி சீமையை என்ன செய்யறான், தாவீது ராஜாவை தூசிக்கிறான். இந்த சமயத்துல அப்பொழுது சரியான குமாரன் அபிஷா என்ன செய்யறான், ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனே தூசிப்பான, நான் போய் அவன் தலையை என்ன செய்யட்டும், நான் வாங்கி போடட்டுமே அப்படின்னு சொல்றான். நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராஜா, செரியாவின் குமாரனை எனக்கும் உங்களுக்கும் சரியான் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி சொல்றான். சரியாவின் குமாரன் ராஜாவை நோக்கி என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க போய் சரியான் குமாரன் ராஜா நோக்கி சொல்றான், அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனே தூசிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துறான்னு சொல்றான். அதுக்கு ராஜா சொல்றான், சரியான் குமார், எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னச்சிட்டு என்னை தூசிக்கட்டும், தாவீதே தூசிக்கட்டோங்கிறான். எனக்குன்னா நான் என்னுடைய பெத்த மகனை அவனை என்னை தூசிக்கிறான். அந்த சமயத்துல இவன் ஏமாத்துறான் என்னை தூசிக்கிறதுக்கு. அதனால அவன் தூசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் தலையை என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே தாவீது இப்ப அபிஷாயும் தன் ஊழியக்காரையிலையும் பார்த்து சொல்றான், அந்த கற்பப்பரப்பான என்னுடைய மகனை எப்படி செய்யும்போது இவன் இந்த பெண்ணிமனை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் தூசித்துட்டு போட்டுன்னு சொன்ன உடனே, இப்ப சொல்றான், ஒருவேளை கர்த்தர் என்ன செய்றாரு, என் சிறுமையை பார்த்து இந்த நாளில
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு என்ன செய்வாரு, நன்மைக்கு சரி கட்டுவார் அப்படின்னு சொல்றான். அவன் என்னை தூசிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார், என் சினிமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரை என்ன செய்றாங்க, இப்போ வழியா நடந்து போறாங்க, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. சீமையும் என்ன செய்யறான், மலையின் பக்கத்துல அவனுக்கு எதிராக என்ன செய்யறான், நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக என்ன செய்யறான், கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வரான். ஜனங்கள் பலசாலிகள்லாம் இதுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் போறாங்க. ஆனாலும் இவனும் என்ன செய்யறான், தாவீதை தூசித்துக்கிட்டே தாவீது மேல கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே என்ன செய்யறான், போறான். அப்போ ராஜாவும் அவனோட இருந்து சகல ஜனங்களும் இப்போ என்ன செய்றாங்க, விடாய்த்து போயிட்டாங்க. விடாய்த்து போனதுனால அவங்க இருக்கிறாங்க தங்கும் இடத்துல சேர்ந்து அவங்க என்ன செய்றாங்க, இளைப்பாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இப்போ என்ன செய்றாங்க, நடந்து போனது போக நடக்க முடியல, நடக்க முடியாதனால எல்லாரும் என்ன செஞ்சாங்க, விடாய்த்து சோர்வடைஞ்சதுனால ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் தங்கி இளைப்பாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து அப்சலோம், இப்போ தாவீதை பார்த்தோம், இப்போ அப்சலோம் என்ன செய்றான்னா, இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகிதோப்பேல் என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வந்தாச்சு. இப்போ அப்சலோமும் எப்ரோனை விட்டு என்ன செய்றாரு, இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு. அகிதோப்பேலும் என்ன செய்றான், எருசலேமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்த உடனே இப்போ ராஜா ஏற்கனவே என்ன செஞ்சாரு, ஊசாயை அனுப்பிவிட்டு இருந்தார்ல, அது அகிதோப்பேல் அங்கே இருக்க அவனுடைய ஆலோசனை அபத்தமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி இப்போ ஊசாயம் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அவன் வந்து தாவீதுக்கு சிநேகிதன் ஊசாய் வந்து இவன் நேரம் என்ன செய்றான், அப்சலோம் இடத்துல வந்துட்டான். அப்சலோம் இடத்துல வந்தோடனே ஊசாய் அப்சலோமுக்கு சொல்றான், ஊசாய் வந்து அப்சலோமுக்கு ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்றான். ராஜாவே வாழ்க, ராஜா வாழ்கன்னு சொன்ன உடனே அப்சலோம் சொல்றான் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தையை இதுதானான்னு கேட்கறான். ஏன்னா அவங்க ரெண்டு சிநேகிதன்ல, அதனால கேட்கறான், உன் சிநேகிதன் மேல் இருக்கிற தையை உனக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன அப்படின்னு சொல்லி அப்சலோம் என்ன செய்றான் கேட்கறான். கேட்டதுக்கு ஊசாய் என்ன சொல்றான், அப்சலோமை பார்த்து, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் என்ன செய்றாரு, யாரை தெரிந்து கொள்றாங்களோ அவங்களோட தான் நான் என்ன செய்வேன், நான் சேருவேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தரும் இஸ்ரேல் ஜனங்களும் யாரை ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இதுவும் அல்லாமல் நான் யார் இடத்துல சேவிப்பேன், ராஜாவுடைய குமாரன்னதுன்னா நான் சேவிக்க முடியும். அதனால உங்களுடைய தகப்பன் இடத்துல எப்படி சேவித்தனோ அதே போல நான் என்ன செய்வேன், நான் உம்மிடத்துல நான் சேவிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே இப்போ அப்சலோம் வந்து என்ன செய்றான், அகிதோப்பேல்ட்ட ஆலோசனை கேட்கறான். என்ன அப்படின்னா, இதுக்கு மேல் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அவட்ட ஆலோசனை கேட்கறான். இப்போ எருசலேமுக்கு வந்தாச்சு, அகிதோப்பேல் எருசலேமுக்கு வந்தாச்சு. அதனால இப்போ ராஜாவும் இங்கே இல்லை, ராஜாவுடைய மகன் வந்தாச்சு, ராஜா அரண்மனைக்கு வந்தாச்சு. அதனால அகிதோப்பேல்ட்ட அப்சலோம் ஆலோசனை கேட்கறான், நான் இனி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டோடனே அப்சலோம் சொல்றாரு, அகிதோப்பேல் சொல்றாரு, ராஜா உங்க அப்பா என்ன செய்றாரு, வீட்டை காக்கிறதுக்கு 10 மறுமனை ஆட்டிகளை என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால உங்க தகப்பன் பின் வைத்து மறுமனை ஆட்டிகள் இடத்துல நீர் என்ன செய்யும், பாவம் செய்யும் அப்படின்னு சொல்றான். அவர் இடத்துல பிரவேசியும், அப்பொழுது உங்களுடைய தகப்பனுக்கு நீர் என்ன செஞ்சிரு, நாற்றமாய் போனீர் என்று சொல்லி சகல இஸ்ரேல் ஜனங்களே என்ன செய்வாங்க, கேள்விப்படுவாங்க. உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் உமக்கு பழக்கம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படியே அப்சலோம் என்ன செய்றான், உப்பரிகையின் மேல என்ன செய்றான், போறான். தாவீது எந்த உப்பரிகையின் மேல நடந்து போனாரோ, நடந்து போய் உரியாவின் மனைவி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்து அவன் மேல அழகுல மயங்கி அவருக்கு திருமணம் முடிச்சாரு. இதே உப்பரிகையில தான் இப்ப யாரு, அப்சலோம் என்ன செய்றான், அவர் கூடாரத்தை கொண்டு போட்டுட்டு அங்க அப்சலோம் என்ன செய்றான், சகல இஸ்ரவேலர்களின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டில் இடத்துல இருந்துதான் பிரவேசிக்கிறான், பாவம் செஞ்சுட்டான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருந்தாருல, தாவீது வந்து உரியாவை கொண்டுட்டு அவர் மனைவி எடுத்ததுனால நீ வந்து என்ன செய்ற, நீ வந்து ஒளிமுக வாசல் வச்சு என்ன செய்ற, நீ வந்து நீ மறைமுகமா பாவம் செஞ்சா, ஆனா உன்னுடைய பிள்ளைகள் சூரியனுடைய வெளிச்சத்துல என்ன செய்வாங்க, பாவம் செய்வான்னு சொல்லி சொன்னார்ல கர்த்தர். அதன்படியாக இப்ப பாருங்க, தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் என்ன செய்றான், தன்னுடைய தாவீதுடைய மறுமனை ஆட்டில் இடத்துல என்ன செய்றான், சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக என்ன செய்றான், அவங்களோட மறுமனை ஆட்டிகளோட என்ன செய்றான், பிரவேசிக்கிறான். அப்ப இதை கர்த்தர் சொன்னபடி நடந்துருச்சுல. அப்பா பிள்ளை செஞ்சதுனால பிள்ளைகளுக்கு கிடைச்சது தப்பா வந்துச்சு. இதேதான் மூத்த குமாரன் அம்மோனியன் நினைச்சிருந்தான், தன்னுடைய சகோதரிட்டே பிரவேசித்துட்டான். அதுதான் முதலாவது நடந்த தப்பு. இப்ப அடுத்தலாம் அப்சலோம் நினைச்சான் நடந்துட்டான். இது காரணம், இவர் வந்து யுத்தத்துக்கு போகாம இருந்து அடுத்தவனை கொன்னுட்டு
அடுத்த உடனே திருமணம் முடிச்சு குழந்தை பெற்று எடுத்து வந்தது கத்துக்க என்ன செய்யல பிடிக்கல. அதே இது பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது அந்த பாவம் வந்து பிரவேசித்துட்டு இப்போ அந்த நாட்கள்ல ஆஹ் இவன் வந்து அப்படி பிரவேசிச்சுட்டு இருக்கான். இப்போ அகிதோப்பேல் சொன்னபடி என்ன செய்யறான், அப்சலோம் நடந்து கொண்டிருக்கிறான். இப்போ அகிதோப்பேல்கிட்ட சொல்றான், சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கு போல் இவனுக்கு இருந்துச்சான். அவத்துல என்னென்ன ஆலோசனை சொல்றான்னா அது தெய்வ வாக்கு போல் இருந்துச்சான். தாவீதுக்கும் அகிதோப்பேல் சொன்ன வாக்கு தெய்வ வாக்கு போல் இருந்துச்சு. அப்சலோமுக்கும் அகிதோப்பேல் சொல்ற வாக்கு தெய்வ வாக்கை போல் இருக்குதாம். இப்ப அடுத்தபடியாக 17வது அதிகாரம் 17வது என்ன அப்படின்னா, இப்ப அகிதோப்பேல் என்ன செய்றான், அப்சலோம் நோக்கி சொல்றான். அகிதோப்பேல் என்ன செய்றான், அப்சலோம் இப்ப அப்சலோம் தானே ராஜாவா இருக்கிறான். அப்சலோம்ட்டு சொல்றான், நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்றேன், எழுந்து இன்று ராத்திரி நான் தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் அப்படிங்கிறான். இவ்வளவு நாளும் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் இப்ப மகன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் அவரை தொடர்ந்து போகட்டுமாங்கிறான் கொலை செய்யறதுக்கு. இப்போ உள்ள மக்களும் என்ன செய்யறாங்க, யார் யார் பதவியில இருக்கிறாங்களோ முதல்ல இருக்கும்போது அவங்களோட நல்ல உண்மையத்தோ நல்ல இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த பதவியை பறிக்கப்பட்டுட்டுனா அவங்கள விட்டு விலகிட்டு யார்கிட்ட பதவி இருக்கோ அங்க போயிடுவாங்க. இதே போலதான் அகிதோப்பேல் கதையும் நடக்கும். உண்மையான ஊழியக்காரனா தாவீதுக்கு அவன் இல்லை. தாவீதுக்கு உண்மையான ஊழியக்காரனா இருந்தா தாவீதோட போயிருப்பான். போகாதபடிக்கு என்ன செய்யறான், அப்சலோமோட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து இப்ப சொல்றா, அவன் நடந்து போய் அவன் விடாய்த்தவனா இருப்பான், கையில் தளர்ந்தவனா இருப்பான். அதனால நான் அவனிடத்துல போய் நான் அவனை என்ன செய்யறேன், நான் திடக்கிற பண்றேன் அப்படிங்கிறான். அப்பொழுது அவனோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, நான் அவனை திடுக்கிட பண்ணும்போது தாவீதோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. நான் ராஜா ஒருவனை மாத்திரம் என்ன செஞ்சிடறேன், நான் வெட்டி போட்டுட்டு வந்துருந்தேங்கிறான். சகல ஜனங்களையும் வெட்டுறாங்கல்ல, ராஜா அவங்க எல்லாரும் ஓடிடுவாங்க, ராஜா மட்டும் நான் வெட்டி போட்டு வந்தது அப்படின்னு சொல்றான். இப்போ ஜனங்கள் எல்லாம் உங்களுடைய வசமாய் என்ன செய்யணும், நான் திரும்ப பண்ணியிருந்தேன். ராஜா வெட்டி போட்டாச்சுன்னா ஜனங்கள்லாம் முன்னால ஓடி போறாங்களா, அவங்களாம் என்ன செய்யறாரு, ராஜாவும் உங்களுடைய வசம் தானே வந்து சேரணும், நான் எல்லாம் சகல ஜனங்களும் உங்களுடைய வசத்தை திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ இப்படி செய்ய வகை தேடினா எல்லாரும் ஜனங்கள் சமாதானத்தோட என்ன செய்யறு உங்கள்கிட்ட வந்துருவாரு, நீங்க சமாதானத்தோட என்ன செய்யறு ராஜ பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இந்த வார்த்தையை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பர்களின் பார்வைக்கும் எனக்கு நலமாய் தோன்றிச்சான். நல்ல நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, சகல இஸ்ரவேலருக்கும் அகிதோப்பேல் அப்சலோமுக்கும் இது வந்து இந்த ஆலோசனை சரியாக தென்பட்டிருக்கு. அப்படி சரிப்பட்ட உடனே அப்சலோமுக்கும் சரியா இருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் மூப்பர்களுக்கும் சொன்ன ஆலோசனை சரியா இருக்குது. அதனால இப்போ அப்சலோம் என்ன செய்றான், அந்த அர்க்கியனாயி ஊசாய் இருக்கான்ல, தாவீதின் சிநேகிதன் ஊசாய், அந்த ஊசாயை நோக்கி கேட்கிறான், அவன்கிட்ட நம்ம வாய்மொழி கேட்போம், அகிதோப்பேல்கிட்ட வாய்மொழி கேட்டாச்சு, இனி வந்து ஊசாயிட்ட வாய்மொழி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோம் என்ன செய்றான், ஊசாயை கூப்பிடுறான். ஊசாயை கூப்பிட்டோடனே ஊசாய் இப்ப என்ன செய்றான், அப்சலோம் இடத்துல வரான். அப்சலோம் வந்தோடனே அப்சலோம் அவனை பார்த்து சொல்றான், அகிதோப்பேல் வந்து இப்படி இப்படி ஆலோசனை சொன்னான் அப்படி சொல்றான். என்ன அப்படின்னா, ராஜா விடாயத்து போய் இருப்பாரு, நான் அவனை ஓடி போய் போகும்போது மக்கள் எல்லாம் திடுக்கிட பண்ணும்போது ஜனங்களாம் ஓடிடுவாங்க, ராஜா மட்டும் கொண்டு போட்டுட்டு வந்திருக்கும்போது ஜனங்களாம் உம்மண்டே சேர்ந்துருவாங்கன்னு சொல்றான். அந்த ஆலோசனை எப்படி அப்படின்னு சொல்லி ஊசாயிட்ட அப்சலோம் என்ன செய்றான் கேட்கறான். கேட்ட உடனே அப்சலோம் என்ன செய்றான், அகிதோப்பேல் சரியாதான் ஆலோசனை சொல்லியிருக்கிறான். ஆனா வந்து இவன் தாவீதுக்கு தானே சிறைதான், இப்ப நடிக்கிறதுக்கு தானே அங்க அனுப்பிவிட்டு இருக்காப்புல செய்தி நடக்குன்னு. அப்ப அவரை கொலை செய்யறதுக்கு வகை தேடும் போது இவர் சம்மதிக்க மாட்டார்ல, இவதான் உண்மையான ஊழியக்காரனா இருக்கிறாப்புல. அகிதோப்பேல் அப்படி கிடையாது, ஊசா உண்மையான ஊழியக்காரன் இருக்க போய் தான் தாவீராஜாக்கு இருந்தாரு சப்போர்ட் பண்றாரு. எப்படி சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, இப்ப அப்சலோம் அகிதோப்பேல் சொன்னபடி செஞ்சாச்சுன்னா ராஜா என்ன செய்வாங்க, கொண்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால எழுந்துறா தந்திரமா மாற்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, அகிதோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை என்ன செய்யல, நல்லதல்ல, அதனால நம்ம நினைச்சுக்கூடாது, நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஊசாய் சொல்றான். உங்களுடைய தகப்பனும் அவன் மனுஷரும் நினைச்சிருவாங்க, அவங்க எல்லாம் பலசாலிகள். உங்களுடைய தகப்பனும் உங்க தகப்பனோட இருக்கிற ஜனங்களும் நினைச்சிரு பலசாலிகள். அவங்க நினைச்சிருவாங்க, வெளியில குட்டிகளே ஒரு பறி கொடுத்த கரடியை போல நினைச்சிருவாங்க மனம் எறிய. ஒரு வெளியில ஒரு குட்டி எப்படி பறி கொடுத்தா தாய் எப்படி மனம் எறியுமோ, அதே அந்த கரடியை போல மனம் எறிகிறவர்கள் சொல்லிட்டு நீர் அறிவீரு. அதனால உம்முடைய தகப்பன் நினைச்சாரு யுத்த வீரடமா இருக்கிறாரு, அவர் காலத்துல நினைச்ச மாட்டாரு, ஜனங்களிடத்துல நினைச்ச மாட்டாரு, தங்க மாட்டாருன்னா அவர் யுத்த வீர காலத்துல ஜனங்களோட நினைச்ச மாட்டாரு, தங்க மாட்டாரு. அதனால அவர் இப்பொழுது ஒரு கெவியில ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருக்கலாம், இல்ல வேற வேற ஏதாவது இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா ஜனங்களோட நினைச்ச மாட்டாரு, இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சொன்னா,
இப்போ தான் ராஜால இல்லை இருக்க மாட்டாரு. அப்போ நம்ம ஜனங்கள்லாம் யுத்தத்துக்கு போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் பலசாலிகள்ங்கிறதுனால இவங்களை எதிர்த்து இவங்களை கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னா பேச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்சலோம் ராஜாவுக்கு வந்து யுத்தத்துக்கு போனால எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு அவமானம் வந்துடும். அதனால என்ன செய்ய வேண்டாம், இப்போ யுத்தத்துக்கு போக தாவீது அகித்தோல் சொன்ன ஆலோசனை வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன்னோட தகப்பன் வந்து சிங்கத்தின் இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ள ஒரு பலவானோட கூட என்ன செய்வான், கலங்கி போவாங்க. அதனால உங்களுடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள்லாம் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அறிவாங்க. அதனால நான் சொல்ற யோசனையை அது தான் முதல் பெயர் சேவா மட்டும் இருக்கிற கடற்கரை மண்டலத்தில் திருச்சியான இஸ்ரவேல் எல்லாரும் உம்மண்டையில கூட்டப்படணும் அப்படிங்கிறாரு. கூட்டிட்டு நீரும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறாப்புல. சகல இஸ்ரவேலும் ஜனங்களே கூட்டினா கடற்கரை மணல் எத்தனையான ஜனங்கள் கூட்டிடுவாங்க. அப்போ அவ்வளவு பேர் சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்போதுதான் அவங்க தகப்பன் பலசாலிகள், அவங்களோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பலசாலிங்கிறனால இப்படி அவ்வளவு ஜனங்களும் கடந்து போயாச்சு அப்படின்னா நிச்சயமா என்ன செய்யலாம்னா நம்ம தகப்பனை என்ன செய்யலாம், முறியடிச்சிட்டு வந்துடலாம். ஐதப்படி சொன்னபடி நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தோந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உசாய் சொல்றான். அந்த ஜனங்களோட நீரும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுதான். அப்படி சொன்ன உடனே இப்போ யாரெல்லாம் அவரை கண்டுபிடிக்கிறவர்கள் எவ்விடத்துல ஆகிடும். ஏன்னா கடற்கரை மாநிலத்திலேயான ஜனங்கள் எல்லாரும் போகும்போது யாரு தகப்பனை கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, ஒண்ணு போடக்கு வசதியா இருக்கும். எப்படி ஒரு பனி வந்து பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல என்ன செய்வோம், நம்ம வந்து இறங்கல. பனி பூமியில எப்படி இறங்குதோ அதே போல நம்ம திரளான கூட்டங்களும் அவர் மேல போய் என்ன செய்வோம், இறங்குவோம். அப்போ அவரோட இருக்கிற எல்லா மனுஷர்களும் என்ன செய்வோம், ஒருவனும் அவருக்கு என்ன செய்வார், மீந்தி இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு பட்டணத்துக்குள் புகுந்தார்களே ஆனால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும். அதனால நம்ம இழுத்து என்ன செய்யலாம், ஆற்றுல போட்டுடலாம். அதே போல நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது நிச்சயமா என்ன செஞ்சலாம், ராஜாவை கொண்டு போட்டுட்டு ஜெயத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஊசா என்ன செய்யறான், ஆலோசனை கொடுக்குறான். யாருடைய ஆலோசனை நிறைவேறி சொல்லி நாளைக்கு இப்போ கருத்தை ஆசிரியப்பராக.